இந்த செயல்கள் கூட்டத்தில் உரையாற்றி வரவேற்று திராவிட முன்னேற்ற ஒன்றிய கழக செயலாளர் வரவேற்று அண்ணன் முத்துசாமி அவர்கள் செயல்படுத்தி வெற்றி வேட்பாளரை அறிமுகப்படுத்தி உரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய பாதுகாவலர் முன்பாக உரையாற்ற இந்த தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் விருப்பமான எப்படி இருக்கலாம். நம்ம தொகுதியில இங்க காட்டுமன்னார் வெற்றி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக விழுப்புரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்களே மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் தங்க ஆனந்தன் அவர்களே, அவர் சபாபத்தில் இருக்கார். அவரும் நம்முடைய முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர், அவர் முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர். ஆக இதில் இந்த காட்டுநாட்டு பகுதியில் ஒன்றிய செயலாளர்கள் மைண்டில் ஏற்றி ஆக கோவிந்த சாமியாலும் சரி, அந்த முத்துசாமி ஆனாலும் சரி, ஜெயபாண்டியன் ஆனாலும் சரி, கணேசமூர்த்தி, ஆக இதையெல்லாம் நாம் இங்கே நடராஜன் நடராஜன் ஆக இவங்கெல்லாம் இங்கே உணர்ந்து செயலாற்ற வேண்டும். ஆக திமுக பகுதி எப்போதும் நமக்கு தமிழக வாக்குகள் என்ற பகுதி அதுவே நம்ம நினைச்சிக்கலாம். ஆக இந்த பகுதியில் நம்முடைய பணிகள் ஒவ்வொரு தெருவாகவும் ஓராக உண்டு நானே சகஜமாக இருக்கிறோம். நீங்க சகஜ மக்கள் நானே சகஜமாக இந்த ஆள் நானே மாவட்ட முன்னாள் தலைவர் செந்தில்நாதன் அவர்களுக்கும் இந்நாள் தலைவர் சித்தார்த்தன் அவர்களுக்கும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிமொழி அவர்களுக்கும் அதில் விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளர் மணவாளன் அவர்களுக்கும் தேர்தல் பணிக்குழு மேல பார்வையாளர் குணாழகன் அவர்களுக்கும் தொகுதி மேற்பார்வையாளர் எம் ஜெகதுவாலா அவர்களுக்கும் மற்றும் தேர்தல் பணிக்குழு வசதி அவர்களுக்கும் தேர்தல் பணிக்குழு மண்டல செயலாளர் செல்லப்பன் அவர்களுக்கும் மயிலப்பன் அவர்களுக்கும் மற்றும் தோழர்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் விடுதலை நிர்வாகி அவர் அனைவருக்கும் நான் தெரிவித்துள்ளேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் உமாநாத் அவர்களுக்கும் நகர செயலாளர் அர்ஜுன் அவர்களுக்கும் திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் பெரியார்தாசன் அவர்களுக்கும் சண்முக சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும் மதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் குணசேகரன் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயற்குழு பிரகாஷ் அவர்களுக்கும் தேர்மொழி அவர்களுக்கும் மணிகண்டன் அவர்களுக்கும் மனோகரன் அவர்களுக்கும் PS மகாலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் அதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட
நிர்வாக மணிவாசகம் அவர்களுக்கும், சுப்பிரமணியன் முருகைவேல் அவர்களுக்கும், அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாநில துணை செயலாளர் அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்களுக்கும், முகமது ஜக்ரியா, முகமது இஸ்மாயில், முகமது அப்துல் வாஜித் அவர்களுக்கும், மனித மக்கள் கட்சியுடைய நகர செயலாளர் அப்துல் மாலிக் அவர்களுக்கும், தமுக மாவட்ட செயலாளர் நுகமான் அவர்களுக்கும், முகமது அனிபா அவர்களுக்கும், மாமக சாதிக் பாஷா அவர்களுக்கும், ஜாஃபர் அலி அவர்களுக்கும், மக்கள் நீதி மையத்துடைய நிர்வாகி தங்க விக்ரமன் அவர்களுக்கும், பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கும், பயாஸ் அகமது, முகமது தையூப், சாதுல்லா அவர்களுக்கும், எஸ்டிபி மாவட்ட தலைவர் ஷர்புதீன் ஷரீப் அவர்களுக்கும் மற்றும் நிஜார் அகமது, ஷபீர் அகமது அவர்களுக்கும் ஆக அனைத்து தோழர்களுக்கும், அதே போல அனைத்து வாழ அறவாழி, மணவாளன், செல்லப்பன், ஹானதாஸ் எல்லாரும் கிட்டு, வெற்றிவேந்தன், ஆற்றரசு, மகேந்திரன், சக்திவேல், மகேந்திரன், முகமது அஜிப், அப்துல் நாசர், முன்னாள் எம்எல்ஏ அப்துல் நாசர் அவர்களுக்கும் ஆக அனைத்து தோழர்களுக்கும் இங்கே பெருந்திரளாக வருகை தந்துள்ள அனைத்து கட்சியுடைய தோழர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மைக் கொஞ்சம் ஷார்ப்பா பண்றேன். இத்தனால பேசுற உங்க மைக் நல்லா இருந்தது. ஆக நீங்க மைக்கு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா ஏன் மைக்கு ஸ்பீக்கர் ஏன் கம்மி, அதெல்லாம் காசு கொடுக்காது. கணேசன் காசு கொடுக்காதீங்க. தாஸ் அவன் தெருவில் ஓட்டு வாங்கணும், அவன் தெருவில் நீ ஓட்டு வாங்கணும். ஆமா. ஆக அவங்க பேசிய ஒவ்வொருவர்களும் அவரவர்கள் ஊர்ல அவரவர்கள் பூத்துல முதல்ல ஓட்டு வாங்கணும். என் பூத்துல நான் ஓட்டு வாங்கணுங்கிற உரிமையில உணர்வு இருக்கிறது. ஒவ்வொரு ஒன்றிய செயலாளராக இருந்தாலும் சரி, நகர செயலாளரும் சரி, அங்கே இங்கே இவ்வளவு பேர் படிக்கக்கூடிய ஒரு பொறுப்பிலே வாய்ந்தவர் பொறுப்பாக பணியாற்றி அவரவர்களுடைய பூத்தில் வாக்குச்சாவடியில் முதல் வாக்கு அங்கே இருக்க வேண்டும். முதல் வாக்காக இருக்க வேண்டும். அதிகமான வாக்கு பெற வேண்டும். ஆக நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை நம்முடைய வேட்பாளர் ஜோதிமணி அவர்கள், ஜோதிமணி இல்ல திருமாவர்கள் தான் வேட்பாளர், திருமாதான் வேட்பாளர். அந்த அளவுக்கு உழைக்க வேண்டும். நம்முடைய தோழர்கள் வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும். இன்னும் ஒரு தியாகம், அதான் தியாகம். இன்னும் சொல்ல போனால் இப்ப பார்த்தா எல்லாரும் பார்த்தா இப்ப அவாவும் கல்யாணம் பண்ணிட்டு அவாவும் இப்ப பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கான். ஆக எல்லாம் வசதியா இருக்கான். எல்லாம் வாழ்க்கை ஒரு ஜீவனை பொறுத்து ஒரு ஜீவனை இங்கே வைத்துக் கொண்டு அவரவர்கள் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த ஒரு ஜீவன் இந்த தினம் அவர் மெழுகுவத்தி போல தன் மெழுகுவத்தி எப்படி தன்னை உருக்கிக் கொண்டு வெளிச்சத்தை தருகிறது. மெழுகுவத்தியானது தன்னை உருக்கிக் கொண்டு அது மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது. அதே போலதான் நம்முடைய திருமாவர்கள். அவர் காலையிலே தான் உங்க மூஞ்சிதான், நாளைக்கு படுக்க போனாலும் உங்க மூஞ்சிதான், படுக்க விட நிம்மதியா கொடுக்கறது. அப்பாவையா நாலு படுக்க கூட கொடுக்கறது நிம்மதியாக. எப்படி ஸ்ட்ரெஸ் எப்படி தாங்குது. ஆக இதெல்லாம் அவர் அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். அவரால் தான் நீங்கள் இப்பொழுது வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோழரும் அவர் ஒரு புரட்சி செய்திருக்கிறார்கள். ஒரு புரட்சி தான் இந்த சமுதாயத்தை பின்தங்கிய சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும். நாடாளுமன்றத்தில் வன்னியர்களுக்காகவும் திராவிட மக்களுக்காகவும் அங்கே விவசாய தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்காகவும் முதல் பேச்சில் அங்கே அவர் கன்னி பேச்சு நாடாளுமன்ற நிலை பெருமா அவர்கள் உரையாற்றியிருக்கின்றார்கள். அவர் இந்த சமுதாயத்துக்கு இன்னும் சொல்லப்போன இந்த காட்டுமன்னா கோயில் பகுதியில் இந்த மாவட்ட தமிழகம் முழுவதும் அந்த உணர்வை இவர் திரும்ப வருவதற்கு முன்பாக அவர் விதைத்த விதை இன்றைய தினம் இங்கே ஆலமரம் போல திருமாவர்கள் கிளம்பி இந்த விதையை அவர் மரமாக்கி இருக்கிறார்கள். பலர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி இங்கே முதல் கட்ட போராட்டத்தை அவர் துவக்கி வைத்தது. ஆக அத்தகைய குடும்பத்தை அவர் எந்த உறுப்பினரா இல்லையோ அவர் வாழ்ந்த இந்த மண்ணில் அவர் தலைவர் இளைய பெருமானுடைய சிலை இருக்க வேண்டும்.
அரசாங்கத்தின் சார்பாக மணிமண்டபம் இருக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் அவருக்கு அங்கே பெட்டிஷன் மனு கொடுத்து அதுக்கு வலுவாக சட்டமன்றத்திலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வம் அவர்கள் குரல் கொடுத்து உடனடியாக அறிவித்து இந்த தினம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்துக்கே வந்து இந்த மணிமண்டபத்தை திறந்து வைத்து அந்த நிகழ்ச்சியிலே நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் நன்றி கூறினார்கள். ஆக தங்களை நம்மளை அடையாளப்படுத்திய தலைவர் ஆகிய LEP அவர்கள் அவருடைய மணிமண்டபம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து இப்போது அவருடைய புதல்வன் ஜோதிமணியை சட்டமன்ற உறுப்பினராக்கின்ற ஒரு தியாகம், ஒரு புரட்சி அந்த அவரு எல்லோரையும் வளர வைத்த அந்த தலைவர் LEP அவர்களுடைய புகழை தொடர்ந்து அவர் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வில் அவர் இங்கே ஒரு புரட்சியை செய்திருக்கிறார்கள். இங்கே ஜோதிமணி அவருக்கு அவரே கனவு கண்டிருக்க மாட்டார். ஆக அத்தகைய ஒரு தலைவர், தியாக தலைவர், இதுதான் தியாகம். அதுதான் தியாகம். இது ஒவ்வொரு தொண்டனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தொண்டனும் உணர்ந்து பணியாற்ற வேண்டும். ஒரு தியாக தலைவனுக்கு நீங்க அவர் நிம்மதியாக அவர் இங்கே உடல் சொல்ல போனால் காலைக்கு ஆயிரக்கணக்கான தோழர்கள் தினந்தோறும் தன்னுடைய பிரச்சனையை அவர்கள் மீது சுமத்தி அது மூலமாக அவர் ஸ்ட்ரெஸ், அவர் வாழ்நாள் நீடித்து வாழ வேண்டும். அதுக்கு நீங்களாம் தோழர்கள்லாம் இங்கே உழைக்க வேண்டும். அவர் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். கூட்டணியிலே 8 சீட்டை இடத்தை அவர் வெற்றி வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை வெற்றி பெறுத்தி 8 சட்டமன்ற உறுப்பினர்களையும் வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டனும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு நீங்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். அவர் நாடாளுமன்ற வேட்பாளர் இருக்கும் போது அவருக்கு வாங்கிய வாக்கு காட்டுமன்னார் தொகுதியில் 49,000 வாக்குகள் கூடுதல் பெற்று வாங்கினார்கள். அப்பொழுது இப்ப பிஜேபி பாமக ஏடிவு தணிந்தது. இப்போது 2 ஓட்டு 1 இருக்கு. அதனால இப்பதான் உஷாராக இருக்க வேண்டும். விடுதலை சிறுத்தை தோழர்கள் உஷாராக இருக்க வேண்டும். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் உஷாராக இருக்க வேண்டும். பேசுவார்கள். ஆக தலைவர் இளையபெருமாள் ஒரு தேவாக இன்னும் சொல்லப்ப இங்க எனக்கே என்னுடைய தந்தையும் அவரும் ஒரு பகுதியா இருவேறு துருவமாக இருப்பார்கள். ஆனா அவர் மறைந்த பிறகு தந்தை மறைந்த பிறகு எனக்கு முதலாக ஒரு அங்கீகாரம் என்னவென்றால் அவரை வகித்த தலைவர் எந்த ஸ்கூல்ல தலைவராக இருந்தாரு? பெண்கள் மேல்நிலை பள்ளியுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக. அங்கதான் இந்த சமுதாய கூட்டம் தான் அந்த ஸ்கூல்ல தான் நடக்கும். பெரியவங்க வயசானவங்களுக்கு தெரியும் உண்டா இல்லையா? சங்க கூட்டம் அங்கதான் நடத்துவாங்க. சங்கம் அந்த காட்டுமன்னாடி மாவட்டம் கடலூர் மாவட்டத்துடைய சங்கம் எல்லாம் அங்கதான் நடத்துவாங்க. அந்த ஸ்கூல்ல பள்ளியில ஏன்னா ஒரு இடமும் பக்கத்தில் இருக்கின்ற காலத்தால் அந்த பள்ளிக்கு என்னை பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் LEP அவர்கள் என்னை அங்கே நியமித்தார்கள். அது யாருக்கும் தெரியுமா தெரியாது. அதான் நான் அப்ப வயசு எனக்கு எவ்வளவு வயசு? 32 32. எங்க அப்பா மறைந்த பிறகு 32 வயசு 33 வயசுல அந்த ஃபர்ஸ்ட் அதான் போஸ்டிங். ஒரு பெண்கள் மேல்நில பள்ளியில இந்த பள்ளியில் நான் என்னை தலைவராக அங்கே அவர் நியமித்து அவர் வகித்த தலைவர் பதவி எனக்கு விட்டு கொடுத்து அவர் ஒதுக்கிட்டார். அதுக்கு பிறகு நாங்க 2 பேரும் சங்கர் பிள்ளை சங்கர் பிள்ளை இருக்காரு. அவர் தான் இந்த கட்சியுடைய தலைவர் இளையபெருமா கட்சியுடைய என்ன கட்சி இது? மனித உரிமை கட்சியுடைய பொருளாளர். நான் டெய்லி பொருளாதார நம்ம சங்கர் பிள்ளை டெய்லி பேசிட்டு இருப்பேன். ஏதாச்சும் பிரச்சனை சங்கர் பிள்ளைக்கு போக முடியல. பிள்ளை இது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை காட்டும்னா நீ அமைதியா இருக்க காரணமே இந்த இணக்கம் தான். அப்ப நாங்க யாருக்கும் தெரியும். இப்பெல்லாம் கட்சி நடத்துறாங்க, கட்சி நடத்துறாங்க, அப்பெல்லாம் தெரியாது. நாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே ஒரு பிள்ளைகிட்ட போக முடியும். உடனே புள்ள போனா உடனே தலைவர்கிட்ட சொல்றாங்க. உடனே தலைவர் அவர் லைன்ல என் லைன்ல வருவார். LEP அவர்கள் அவர் என் லைன்ல வருவார். இதுவே பிரச்சனைங்க, இதுவே பிரச்சனை சொல்லுவோம். உடனே அதை சரி செய்வதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்.
அது அவர் கடைசி வரையில் நாங்கள் எந்த தேர்தலையும் நாங்கள் கூட்டணி அப்போது இணக்கமாக நாங்கள் இருந்தோம். அவர் இறக்கின்ற வரையில் நான் இறந்த பிறகு நான் அமைச்சராக அப்ப பொறுப்பேற்றிருந்த பொழுது அவர் இறந்த பிறகு அந்த இரங்கல் நிகழ்ச்சி காலையிலிருந்து திமுக தோழர்கள் ஆக இந்த பகுதி சங்க நிர்வாகி வந்தாங்களோ எங்களுடைய தோழர்கள் கடைசி வரையாக நான் அங்கு இருந்து கடைசி வரை இறுதி அஞ்சலி செலுத்துகின்ற வரையில் அந்த அந்த அஞ்சலியை நாங்கள் செலுத்துறோம். தெரியுமா தெரியாதா பண்ணிடுறேன். ஆக எல்லாரும் அந்த அளவுக்கு நாங்கள் இணக்கமாக இந்த பகுதி இந்த அமைதியாக இருப்பது அது மூல காலம் அங்கே அவர் வைத்தார்கள். அது தொடர்ச்சியாக நம்முடைய தோல் திருமாவர்கள் அதே போல வந்துதான் இந்த காட்டுமன்னார் கோயில் பகுதியிலே மன்னார் கோயில் அப்புறம் டென்ஷன் எப்ப பஸ் ஓடும் எப்ப பஸ் கடை திறக்கினா மணிவாசம் சார் நான் தோழர் மணிவாசம் எப்ப கடை திறக்கும் பிரகாஷ் எப்ப கடை திறக்கும் எப்ப கடை மூடும் பஸ் நிற்கும். அங்க அந்த டென்ஷன்ல இந்த காட்டுமன்னார் கடலூர் மாவட்டம் முழுவதும் இருந்தது. ஆனா அந்த இணக்கத்தை இருபெரும் தலைவர்கள் அவருக்கு அவர் மறைந்த பிறகு அதை திருமாவர்கள் இந்த தங்கிய பொறுப்பேற்ற பிறகு அவருடைய இயக்கம் வளர்ந்த பிறகு நாங்கள் இணக்கமாக ஒரு சகோதரராக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த நன்றி தான் இந்த உழைக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் ஒவ்வொரு தோழரும் அவர்கள் இந்த பணியை ஆற்ற வேண்டும், தீவிரமாக இந்த பணியை ஆற்ற வேண்டும். நம்முடைய தலைவர் எல்லிபி அவருடைய மகன் ஜோதிமணி அவர்களை நாம் தான் கேண்டேட் தங்கானந்த அந்த ஏரியா கேண்டேட் முத்துசாமி இந்த ஏரியால கேண்டேட் என்ற உணர்வில் அவரவர்கள் பணியாற்ற வேண்டும். மணிமொழி தான் அந்த ஊர்ல கேண்டேட். ஆக ஒவ்வொருவரும் அவர்கள் கேண்டேட்டாக இருந்து ஊரு கூடி தேர்வு இருக்கின்ற வகையில் வாசராயிருந்தா அந்த வாசராக கேண்டேட். ஆக இங்க வாத்தியார் ஈச்ச முடியும்னா இங்க சீட்டு கேட்ட எவ்வளவு கேட்டாலும் அதை உரிமையாக்கி அங்க பணியாற்ற வேண்டும். அவர்கள் பூத்து கண்காணிக்கப்படும். வாத்தியார அவருடைய பூத்துல 4-5 பூத்துல என்ன சுண்ணாம்பு அடிக்கிற பணி இல்லை. ஆக ஈசாகிய குணமங்கலம் ஆனந்தன் குணமங்கலம் கள்ளிப்பாடி கள்ளிப்பாடி பாலம் யாரே பேசுறாங்களே கள்ளிப்பாடி பாலம் கட்டினது. இந்த பாலம் கட்டியதுனாலே அந்த திருமட்டம் ஒன்றியத்தை சார்ந்த 10 ஊராட்சிகள் தொடர்பில் 10 ஊராட்சிகள் அங்க வரணும்னா அங்க நேரா கள்ளிப்பாடி இங்கே கருவேப்பிலங்குறிச்சி ஸ்ரீமுஷம் வர வேண்டும். இப்போது 5 கிலோமீட்டர்ல கள்ளிப்பாடியிலிருந்து இங்க நேரடியாக வருவதற்கு ஒரு இணைப்பு பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அது கட்டுவதற்கு முயற்சி எடுத்தவர் இங்கே சிந்தனை அவர்கள். ஆக அந்த அதிக வாக்காக மாற்ற வேண்டும். ஆக அந்த கள்ளிப்பாடி காவனூர் அதிகமான வாக்குகள் செந்தில் வள்ளியா செந்தில் ஒன்றிய செயலாளர் நாங்களா போனீங்க ஆகட்ட வேண்டும். அதே போல கோந்தராஜ் ஆதிவராயநல்லூர் கண்டியங்குப்பம் கொடை இதெல்லாம் சின்னம் மறைகின்ற வேண்டும். அதே போல மற்ற ஒவ்வொரு ஒன்றியத்தில் அதே போல காட்டுமன்னார் கோயில் ஒன்றியத்தில் சோழன் கோலக்குடி சின்ன வரையில திருநாராயூர் சொந்த ஊர்ல கொடைவல்ல சுண்ணாம்பு அடிக்கல ரிப்போர்ட் வந்திருப்பா. எடையாரம் உடையூர் மாத சூடாமணி இது யாரு ஒன்றியம் சோழ ஒன்றியம். ஆக மற்ற இடத்துல வெள்ளை தான் வச்சுக்கீங்க இன்னும் சின்ன வரையில. ஆமா இன்னும் 2 நாள்ல சின்ன எல்லா ஊர்ல வேட்பாளர் ஓட்டு கேட்க வரும்போது விடுதலை சிறுத்தை தோழர்கள் இப்ப மணவாளன் நீங்க மாவட்ட செயலாளர் இதுல சரியா பணியாற்றவில்லை என்றால் நானே ரெக்கமெண்ட் பண்ணி அவர் ஆக நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க. ஆக தலைவர் முன்னாடி செல்லப்பன் இங்க பெரிய மண்டல செயலாளர் 2-4 தொகுதிக்கா. ஆக கடுமையாக பணியாற்ற வேண்டும், சீரியஸா பணியாற்ற வேண்டும். ஒவ்வொரு பொறுப்பை கேட்கிற பொறுப்பாக பணியாற்ற வேண்டும். ஆக வெற்றி பெற வேண்டும். அதே 52,000 வாக்கு வித்தியாசம் அவர் பெற்றார் என்றால் அதே வாக்கு வித்தியாசத்தை பெற வேண்டும். அவருக்கு அங்கீகாரம் நீங்கள் வழங்க வேண்டும் என்றால் காட்டுமன்னார் தொகுதியை சார்ந்த ஒவ்வொரு தோழரும் உணர்வுபூர்வமாக பணியாற்ற வேண்டும். இங்க ஒரு அந்த அம்மா மணமேலை ஒரு சங்கரப்பனுடைய பேத்தி மறுமூல சொன்னாங்க. நல்லா எழுச்சியா பேசுறாங்க, உணர்ச்சியா பேசுறாங்க.
நீங்க சத்தம் போட்டு சத்தம் விசில் அடிச்சுட்டு அதை அப்படியே அடிக்க சத்தமே இருக்கக்கூடாது. அது மற்ற அந்த அடிக்கிற சத்தமே கேட்டா அது வேற மாதிரி சத்தம். இப்ப அடிக்கிறதுக்கு சுதந்திரம் இல்லை. புரியுதா இல்லையா? இல்லடா, அதனை வாயால கத்தாதா, செயல்பாட்டை பாரு. செயல்பாட்டில பாரு. அவன் கத்தி கத்தி ஏமாத்திருக்கிறாங்க. நாம் இங்கே வாக்காளர் சந்திக்கும் போது அடக்கமாக இருக்க வேண்டும், அடக்கமாக இருக்க வேண்டும். அதே போல தம்முடைய கூட்டணி கட்சி தோழர்கள் வந்தார் என்றால் அவருக்கு முன்னே உட்கார வைத்து பின்னால இருக்க வேண்டும். அதே போல இங்க திமுக தோழர்களை நாம் தான் நம்ம வீட்டு கல்யாணம், இது விடுதலை சிறுத்தை கல்யாணம் இல்ல, நம்ம வீட்டு நிகழ்ச்சி, நம்ம நிகழ்ச்சி. நாம் தான் இந்த எல்லோரும் அரவணைத்து கேப்டன், நம்முடைய கேப்டனா இருக்கிறது திமுக. இந்த சட்டமன்ற வெற்றி பெற்றால் அந்த எண்ணிக்கை யார் பலம்? நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுடைய பலம். அதை வீசிக்கா நினைச்சிட்டு வாங்கக்கூடாது. நாம் தான் கேண்டேட் என்ற உணர்வுடன் நாம் பணியாற்ற வேண்டும். இப்ப பாருங்க, இப்ப நாங்களே வந்து மேடையில உட்காந்து வேர்த்து விறுவிறுத்து போய் பழகிட்டோம். ஆக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தோம், இப்ப இருக்கப்போ எப்படி இருக்கோம். இப்படி இருந்தாதான் கட்சியான ஏற்றுக்கொள்வான். நான் தான் எப்போதும் ஒரே கேரக்டர். நான் பவராக்கனா? ஏன் காங்கிரஸ் நான் பவராக்கனா? இல்லை மந்திரியாக திமுறாக்கனா? இப்படிதானாக்கா? அதான் இப்படியே இருக்கும். இப்படியே இருந்தால்தான் மக்களிடம் பழக வேண்டும். ஆக ஒவ்வொரு தோழர்களும் ஒவ்வொரு தலைவரும் ஒரு தலைவருடைய பெருமையை நிலைநாட்டுவது ஒரு புரட்சி செய்திருக்கிறார். அவர் புரட்சியை செய்திருக்கின்றார். இந்த புரட்சி அவர் வெற்றி அடைந்த அந்த புரட்சியுடைய வெற்றி அவர் அடைய வேண்டும். அவரை வைத்து நீங்கள் செய்கின்ற அனைவரும் நீங்கள் வாழ்வளிக்கின்ற ஒரு தெய்வமாக அவர் விளங்குகின்றார். உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வளிக்கின்ற அண்ணனாக, தம்பியாக, அப்பாவாக இருந்து ஒவ்வொருடைய உங்களுடைய குலதெய்வமாக நீங்க மதிக்கின்றீர்கள். அந்த குலதெய்வத்திற்கு நீங்கள் இந்த வெற்றி மூலமாக வெற்றி மாலை அணிவிக்க வேண்டும். எப்படி 52,000 வாக்கு வித்தியாசம் அவர் பெற்றாரோ அதே வாக்கு இவருக்கும் ஜோதிமணிக்கும் கிடைக்க வேண்டும். அதனால அம்மா அந்தந்த ஊர்ல வெளியே வரக்கூடாது, அந்த ஊரை விட்டு வெளியே வரக்கூடாது. வந்து கும்ப கூடுறது, கடைசி ஆபீஸ்ல உட்கார்றது, தலைமை கட்சி அலுவலகமாக இங்கே செட்டி தெருவில் இருக்கிற திமுக அலுவலகம் அவர் ஒரே அலுவலகம் தான். அங்க உட்கார்ந்து அங்க அலுவலகத்தை ஆளே இருக்க கூடாது. நான் கூட இப்ப திமுக அலுவலகம் யார் இருக்கா பார்க்கணும், இருந்தாங்கன்னா பாட்டு சத்தம் போடுவார். அலுவலகம்னா இங்கே கட்சியுடைய தொடர்பாக இருக்க வேண்டும். அங்கே காலைல வந்து வேட்பாளர் வருகின்றாரோ இல்லையோ, அந்தந்த ஊர்ல மாமா மச்சான் பங்காளி அங்க பங்காளி எல்லாரையும் ஒன்னா இருந்து எல்லாரும் சண்டையா இருந்தா வருத்தம் பட்டா அவனை சந்திச்சு வருத்தப்படாத அண்ணனுக்கு ஓட்டு போடு, அண்ணனுக்கு ஓட்டு போடு. அண்ணன் என்பது திருமாவர்கள், அவருடைய கேண்டிடேட் ஜோதிமணியுமே ஜோதிமணி பேர் தான் வாயில வரணும். பானை இந்த பானையை விட அவர் கேண்டிடேட் ஆகும்போது இந்த பானை அவர் கேட்டது ஸ்டார் கேட்டது. இந்த ஸ்டார் கிடைக்கல. அது இப்ப இது இந்த சுயேட்சை சேதம் கொடுத்துட்டாங்க, ஏதோ கொடுத்தாங்க. அது வேற கொடுத்தாங்க. இது என்னத்தை எடுத்துக்கிறதுன்னு சொல்லி எங்க வீட்டுல தான் இப்ப அந்த அப்பார்ட்மெண்ட்ல குடியிருந்தேன். அப்ப நம்ம தலைவர் ஜெபா அவர்கள், ரவிக்குமார், செந்திரை, எல்லாம் குணவர்கள் எல்லாம் வந்தாங்க. இதெல்லாம் பாவாசி வன்னியரசு எல்லாம் டிஸ்கஷன் பண்ணோம். இது எப்படி போறது. அவங்க பார்த்து டேபிள் சேர் பார்த்தாங்க. இந்த டேபிள் சேர் போறதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடும். இன்னொரு என்ன செய்றாங்க, பானை இருக்குனாங்க. பானை என்ன அப்பப்ப இந்த வெயில்ல இருக்க அவன் குளிர்ந்து ஃப்ரிட்ஜா தான் இலவசமான ஃப்ரிட்ஜ் எல்லாம் பானை, இலவசமான ஃப்ரிட்ஜ். இப்ப ஃப்ரிட்ஜ் எல்லாம் காசு கொடுத்து அது ஏசி, அது கரண்ட் பில்லு வேற ஏற்படும். இந்த ஃப்ரிட்ஜ்ல டேஞ்சர் என்ன, அதுக்கு 4 பூரா ஓடும். அதுக்கு மாசத்துக்கே ஒரு 200-300 ரூபா கரண்ட் பில் ஆகும். இது இலவசமான ஃப்ரிட்ஜ். அதான் மண் பானை. கோடை காலத்துல எல்லாரும் விட்டு பணக்கார விட்டு இருக்கும், ஒரிஜினல் விட்டு எல்லா விட்டும் மண்பானை தண்ணி தான் குடிப்பாங்க. அந்த பானையை வச்சுட்டு நம்ம ஈஸியா போயிடலாம் சொல்லி பெரிய ரவுண்டு சின்ன ரவுண்டு முடிஞ்சு வச்சு பானை. இந்த பானையை தூக்கி கையில கொடுத்தோம். அண்ணன் அடையாளம் கண்டது ஆக அந்த பெருமை எனக்கு இருக்கிறது. அல்ல, பானையை தூக்கி கொடுத்த பெருமை இருக்கிறது. இந்த பானை சின்னம். அதனாலதான் அவருக்கு முதல்ல போகும்போது 3000 ஓட்டுல
நாங்க இப்ப ரீச் ஆகிறது கடுமையா இருந்தது. கடைசியாக 3000 ஓட்டை தப்பி போச்சார். ஆக அடுத்த ரவுண்ட்ல அதே அவர்கள் என்னிடம் ஆலோசனை கேட்டாங்க. ரவிக்குமார சொல்றார், தோழர சிதம்பரம் நிக்க வேணாம், வெளியூருக்கு போய் நிக்கலாம், காஞ்சிபுரம் போனா விழுப்புரம் வாங்க அப்படி சொல்லி டிஸ்கஸ் பேசினாங்க. சொன்னார் அந்த வீட்டுக்கு வந்து சொன்னார், நான் உங்களுக்கு செய்கிறேன், அவர் என்னுடைய உறுதியை ஏற்று 1,00,000 வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறும் சொல்லுவோம். எவ்வளவு 1,00,000 சொன்னது அதை நம்பி அவர் நின்றார். அவருக்கு 1,07,000 வாக்கு கூடுதலாக பெற்றது நம்முடைய மாவட்டம். ஆக நன்றி. அவர் விசுவாசமாக இணக்கமாக இன்னும் சொல்ல போனால் திமுக கூட்டணி அதிக நாட்கள் இணக்கமாக இருக்கிறது அங்கே விடுதலை சிறுத்தை கட்சி. ஒரு இணக்கத்துடைய இனமான தலைவராக்கின காலம் அவை இணக்கமாக மற்றவர்கள் இணக்கமாக இருக்கிற காலத்தால் பிணக்கு இல்லாமல் அந்த கூட்டணி வந்து கொண்டிருக்கிறது. 2017 தொடங்கிய கூட்டணி இன்று வரை அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இங்கு சொல்லப்போனா இது அந்த இணக்கமான தலைவர் எங்களுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவ்வளவு ஆளுங்கட்சி ஜெயலலிதா பார்த்தா ஆளுங்கட்சி ஆனவனே கேப்டன் கொடுத்து கேப்டன் ஓட்டை வாங்கி நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 10 ஆண்டு காலம் ஜெயலலிதா ஆட்சி இருந்தது. 10 ஆண்டு காலம் ஜெயிச்ச உடனே 6 மாசத்துல கூட்டணி முடிச்சு விஜயகாந்த் அவர்களும் சண்டை போட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் எங்களுடைய கூட்டணி இன்று வரையில் இருக்கிறால் கலைஞர் முதல்வர்கள் எதிர்கட்சியிலும் அங்க தொடங்கிய கூட்டணி ஆளுங்கட்சியிலும் தொடர்ந்து இருக்கிறது காண்டால் இன்னும் ஆளுங்கட்சியில கூட்டணிக்கிறது மெயின்டைன் பண்ணது சாதாரணம் இல்லை. அதையும் அங்கே மெயின்டைன் பண்ணி இணக்கமாக இன்று வரை கூட்டணி பங்கு பெற்று அவர் சொல்லுகின்றார். அதை டீ பார்ட்டி வச்சாங்க எல்லா தலைவர்களுக்கும். அவர் சொன்னார், நாம் எங்களுடைய சொன்னார், இந்த அளவுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய கூட்டணி பேசுவதில் இடர்பாடுகள் மனம் வருத்தம் அளிக்கின்றார்கள், ஏதாவது நடந்திருந்தால் அதுக்கு நான் பொறுத்துகிறேன் என்று முதலமைச்சராக அந்த கூறிய நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. ஆக அந்த அளவுக்கு தலைவர் இங்கே எங்களுடைய தலைவரும் உங்களுடைய தலைவரும் ஒன்றாக இணக்கமாக இருந்த கூட்டணி இந்த வேட்பாளராக நம்முடைய ஜோதிமணி அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கு பானை சின்னம் வெற்றி பெறுவதற்கு நாம் பூத் வாரியாக பணியாற்ற வேண்டும். நாங்கள் பல பணிகளை ஆற்றியிருக்கின்றோம். ஒரு ஆண்டு காலமாக நாம் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இது ஃபைனல் ரவுண்ட்ல வந்துட்டோம். ஒரு ஆண்டு காலமாக களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த களப்பணியுடைய விளைவு வெற்றி என்ற வார்த்தையை எட்டுவதற்கு இன்னும் 16 நாட்கள் தான் இருக்கிறது. 17 நாட்கள் தான் இருக்கிறது. வெற்றி என்பதை வெற்றி இலக்கை எட்டுவது ஆக பொறுத்தால் பூமியால் வாழ்ந்த இதுவரையில் உழைத்தோம். கடைசியாக கடுமையாக 2 மடங்கு வேகத்திலே நம்முடைய கூட்டணி தோழர்கள்லாம் உழைக்க வேண்டும். தன்னலம் காதாமல் சாப்பாடு கேட்டு அதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காமல் செல்லப்பம் போன்றவர்களை சாப்பாடு எல்லாமே பணியாற்ற வேண்டும். மணவாளன் பணியாற்ற வேண்டும். ஆக எல்லாரும் பானை இன்னும் சொல்லப்பட இப்ப வந்து பானையை தூக்குவதற்கு முரசும் வந்து போச்சு. பானையை தூக்குவதற்கு முரசும் வந்து போச்சு. கமலஹாசன் அவர்கள் அவரும் சீட்டு வேண்டாம், இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும், முதலமைச்சர் வெற்றி பெற வேண்டும், பல திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும், தொடர வேண்டும், மக்களுக்கு தொடர வேண்டும் என்ற நல்ல நம்பிக்கையுடன் அவர் கூட்டணியில் இருந்து கொண்டு இப்ப அங்கே சீட்டு கேட்காமல் நான் பிரச்சாரம் செய்கின்றேன் என்று மனதார அவர் ஒத்துக்கொண்டு அவர் பிரச்சாரம் செய்கிறார்கள். அவருடைய வலிமை, இங்கே கேப்டன் கட்சியுடைய வறுமை, அதே போல இங்கே சமூக அங்கே முத்திரையருடைய கூட்டணி, எல்லா கூட்டணி சேரும்போது நம்முடைய மாவட்டம் வெகுவாக வெற்றி பெறும் என்பதை, அதே போல கோயில் பத்திரோட பாலம் நீண்ட நாள் கோரிக்கை தண்ணீர் நோட்டீஸ் கொடுக்கலாம், கோரிக்கை பாலத்தை அடிக்கல் நாட்டி பாலமும் கட்டி கொண்டிருக்கின்றோம். அதே வாக்காக மாற்றம் பன்னீருடைய வேலை. அந்த கோயில் பத்துடைய ஓட்டு முழுமையான வாக்கு. பாலம் இல்லாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பாலத்தை கட்டி ஒவ்வொரு திட்டமும் நாங்கள் திட்டமிட்டு செய்திருக்கின்றோம். ஒவ்வொரு பகுதியும் நாங்கள் செய்திருக்கோம். சாலைகளும் சரி, பாலகமும் சரி, எது தேவையோ இந்த தொகுதியில் வேண்டும் என்று அதையெல்லாம் நிறைவேற்றி தெற்கிருப்பிலிருந்து பார்த்தா தெரியும் 4 வழி சாலையாக தெற்கிருப்புல போனா 1 வழி சாலை. இப்ப தெற்கிருப்புல எவ்வளவு இருக்கு, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அதை ஓட்டாக மாற்றும்.
அதை ஓட்டாக மாற்றணும். அது அந்த விரிவாக்கம் செய்வது அதனுடைய ஏரியாவுடைய பொருளாதாரம். இன்னும் சொல்ல போனா லேண்ட் வேல்யூ. இந்த ஆட்சியில் தான் பார்த்தா லட்சாதிபதி ஆண்டவர்கள் அப்ப கோடீஸ்வரன் ஆயிட்டான். ஒரு ரோட்ல பார்த்தா ஒரு ரோடு கேட்டா ஒரு குப்பையில கேட்டா அப்ப 10 லட்சம் கூட கிடையாது வாங்கத்தாளுங்க. இப்ப பார்த்தா லேண்ட் மதிப்பு வேல்யூ அந்த அளவுக்கு ஆக நகராட்சிகள் நகரங்கள் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. ஆக இத்தகைய பணிகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம். ஆக இந்த கூட்டணி வேட்பாளர் இங்கே ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெற வைக்கின்ற வேலை நம்முடைய தோழர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. அதே போல நானும் குறிஞ்சிப்பான்ல உதயசூரிய சின்னத்துல போட்டிருக்கிற உங்க சொந்தவராங்க இருந்தாங்கன்னா பக்கத்துல சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் சூரியனுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சிதம்பரத்துல உதயசூரியன், அதே போல கோணகிரி உதயசூரியன், கடலூர்ல கை நிற்கிறது, விருத்தாசலத்தில் முரசு நிற்கிறது, மற்ற எல்லாம் செல்லம் கை உதயசூரியன் நிற்கின்றது. ஆக அனைவருக்கும் இங்கே சூரியன் பானை 2 பானை இருக்குது. கடலூர் 2 பானை, காட்டு மின்னாக்கள் ஒரு பானை, பண்டூட்டில ஒரு பானை இருக்குது. அங்கே அப்துல் ரஹ்மான் நிற்கின்றார். இங்கே அப்துல் ரஹ்மான் நம்ம பக்கத்துக்காரன் தான் நிற்கிறார். ஆமா, அதனால அந்த பாய்களும் இந்த பாயெல்லாம் அங்க போய் சொல்லிக்கிட்டு எல்லா பாயையும் ஓட்டு போட சொல்லணும். நாசர் பாய் இருக்காரா? ஆமா, தீவிரமாக ஆயங்குடியில கொடியேற்றார். அவர் வீட்டுல கொடியேற்றினார். கொடியேற்றது மட்டும் இல்லாமல் ஓட்டாக மாற்ற வேண்டும். ஆக ஓட்டாக மாற்றம் புது கம்பெனிலாம் வந்திருக்கு. ஜாக்கிரதை, உஷாராருங்க. திருட்டு போட போது ஓட்டு திருட்டு போட போது அதனால ஜாக்கிரதையா பணியாற்றுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.